Hi all, welcome to my channel. நாம் இதுவரை நம்பர் சீரீஸில் மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸ் பார்த்துட்டு வரோம். மிஸ்ஸிங் நம்பர் சீரீஸில் ஐ ஹவ் ஆல்ரெடி அப்லோடட் 2 வீடியோஸ். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் இட். You will understand the basic rules how to solve the series. Now let's move on to the video. So look at the first series. So series பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிக்கலாம். 3 ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கலாம் நம்ம பார்க்கலாம். ஸோ 3 இங்கே 6ஐயும் 3ஐயும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3 18 வராது, சான்ஸே இல்லை. அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ ஒன்று விட்டு ஒன்று பாருங்கள். இந்த மொத்தமாக அந்த சீரீஸை பார்த்தீங்கன்னா 3 இங்கே இருக்குது, 6 ஒன்று விட்டு 9 12 இப்படி போயிட்டுருக்கு. அப்போ ஒன்று விட்டு இங்கே 1 ஆட் ஆகிருக்கு, 6 + 3 ஆட் ஆகிருக்கு, 3 + 3 6 வருது. எகெயின் 6 + 3 9 வருது, அண்ட் தென் 9 + 3 12 இந்த மாதிரி போயிட்டுருக்கு சீரீஸ். ஓகே, இதே இது அடுத்தது இது நம்ம மேட்ச் பண்ணிட்டோம். அண்ட் தென் எகெயின் இதுக்கு பாருங்கள், இதுக்கும் இந்த இதுக்கும் போகலாம். இப்போ 128 இதோட ஹாஃப் தான் இங்கே இருக்குது, 64 இருக்குது. ஸோ 128 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 2 6 12 2 4 64 வருதா. அப்போ இது டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்போ எகைன் நம்மளுக்கு கண்டுபிடிக்க போகிற நம்பரும் டிவைடட் பை 2ஆல் தான் டிவைட் பண்ணியிருப்பாங்க. அப்போ 64 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 32 தான் ஆன்சர் இருக்கும். அப்போ 32 எகைன் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 16 கிடைக்குது. ஓகே, அப்போ அந்த சீரீஸ் எப்படி போயிருக்குன்னா இது ஃபஸ்ட்டு 1 விட்டு +3 ஆட் பண்ணி போயிருக்காங்க. அடுத்தது செகண்ட் நம்பரை 1 விட்டு 1 டிவைடட் பை 2ஆல் டிவைட் பண்ணி போயிருக்காங்க. இதுதான் அந்த சீரீஸ். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்த சீரீஸை பார்த்தோன்னே சொல்லுங்கள். 5 7 11 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. இதில் ஸ்லைட் டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ அடிஷன் தான் கண்டிப்பாக டேக்ஸ் ப்ளேஸாக இருக்கும். அப்போ இதோட டிஃப்ரென்ஸை கவனிங்க. 7 - 5 2 வருது, 11லேருந்து 7 போக 4, அண்ட் தென் 19லேருந்து 11 போக 8. அப்போ இது எப்படி போயிட்டுருக்குன்னு பாருங்கள். 2 4 8 டபுளாக போகுது. ஓகே, ஸோ அப்போ இது +2 5 + 2 7 7 + 4 11 11 + 8 19. அப்போ அடுத்து என்ன வரணும்னா இதோட டபுள் வரணும், 16. ஓகே, இதோட டபுள், அடுத்த டபுள், இது 16 டபுள் போட்டிங்கன்னா 32. ஓகே, 16 + 16 32. அகெயின் 32 + 32 64. ஓகேயா, அண்ட் தென் 64ஓட டபுள் 128. ஸோ இப்படி தான் ஆட் ஆகிட்டு போயிருக்கும். அப்போ இது என்ன பண்ணணும், நம்மளுக்கு என்ன மிஸ்ஸிங் நம்பர்னால் இதான் நம்பருக்கு கண்டுபிடிக்க போகிறது. அப்போ 67ஓட எதை ஆட் பண்ணணும், 64 ஆட் பண்ணிங்கன்னா we will get the answer. அப்போ 67 அண்ட் தென் 64 ஆட் பண்ணுங்கள். 7 + 4 11 again 30. ஓகே, 131 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் சீரீஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சீரீஸில் 8 4 12 வருது. ஸோ சீரீஸை பார்த்தோன்னே எப்படி தெரியுதுன்னா 8 இருக்குது, அதை விட டிக்ரீஸ் ஆகுது. ஸோ டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிவிஷன் நடந்திருக்கலாம், அண்ட் தென் எகெயின் இன்க்ரீஸ் ஆகுது, அண்ட் தென் டிக்ரீஸ்னு மாற்றி வருது. ஸோ டிவிஷன் நடந்து மல்டிப்ளிகேஷன் நடந்துருக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ 8 4 எவ்வளோ வருதுன்னு 8ஆல் எதை டிவைட் பண்ணால் 4 வருதுன்னு பார்க்கலாம். அப்போ 8ஆல் டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 4 கிடைக்கும். ஸோ 2 4s are 8 வரும். ஓகே, அப்போ எகெயின் அடுத்தது இன்க்ரீஸ் ஆகிருக்கனால மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் ப்ளேஸாக இருக்கும். அப்போ 4 போட்டு எதாவது மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் பாருங்கள். 4 3s are 12. ஓகே, அப்போ எகெயின் டிவைடட் பை 2ஆல் தான் நெக்ஸ்ட்டு என்ன வந்திருக்குன்னா டிவைடட் பை 2ஆல் வந்திருக்கணும். ஸோ 2 6 are 12 வரும். ஸோ 6 வருதா கரெக்டாக. எகெயின் அடுத்தது என்ன பண்ணணும், டிவிஷன் நடந்திருக்கு, அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன் 3ஆல் மல்டிப்ளை ஆகிருக்கணும். 6 3s are 18 வருதா. அண்ட் தென் எகெயின் அடுத்து என்ன நடக்கணும்னா இப்போ டிவிஷன் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகணும். அப்போ டிவைடட் பை 2ஆல் டிவைட் ஆகிக்கணும். அப்போ 2ஆல் எதை 8 டிவைட் பண்ணி 18 டிவைட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும், 9 கிடைக்கும். அப்போ 9 தான் இதோட ஆன்சராக இருக்கும். எகெயின் நம்ம செக் பண்ணி பாருங்கள். 9 இருக்குது, 9ஐ இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிவைடட் பை 2க்கு அடுத்து இன்ட்டு 3. அப்போ 9 × 3 27 கரெக்டாக வருதா. ஸோ என்ன நடந்திருக்கு இந்த சீரீஸ்லாம், ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்காங்க 2ஆல், அண்ட் தென் எகெயின் மல்டிப்ளை பண்ணிக்காங்க 3ஆல், டிவைடட் பை 2 அண்ட் தென் 3ஆல் மல்டிப்ளை, டிவைடட் பை 2 அண்ட் தென் 3ஆல் மல்டிப்ளை. இப்படி தான் சீரீஸ் போயிட்டுருக்கு. இப்போ நெக்ஸ்ட் சீரீஸில் 16 22 34. ஸோ ரேப்பிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது சீரீஸில். அண்ட் தென் இப்போ என்ன நடந்திருக்குன்னா இப்போ இதோட டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். அடிஷன் டேக்ஸ் ப்ளேஸ் ஆகிருக்கலாம். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 22ல் -16 போட்டிங்கன்னா 12ல் 6 போக 6. ஓகே, ஸோ 6 தான் ஆன்சராக இருக்கும் இதில். அண்ட் தென் இதுக்கு பாருங்கள் 34ல் 34 - 22. அப்போ இங்கே 4க்கு 2 இருக்குது, எகெயின் 2 இங்கே வரும். 3ல் 2 போக 1. ஓகேயா, அண்ட் தென் இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 8ல் 4 போக 4, அண்ட் தென் 5ல் 3 போக 2. இதோட டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இதனுடைய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 106ல் 58 வரணும். ஸோ இங்கே வந்து 6 இருக்குது, இங்கே 8 இருக்குது.
ஸோ இங்கேருந்து இது செக் பண்ணிக்கோங்க, பேலன்ஸ் எடுக்கிறோம். அப்போ 16 இங்கே 8 வரும். அண்ட் தென் எகெயின் இங்கே 9ல் 5 போக 4 வரும். ஓகேயா? ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ எப்படி இந்த சீரிஸ் போகுது பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். 6, 12, 24, 48ன்னு போதும். ஓகே, அப்போ 6 2s போட்டிங்கன்னா 12 வரும். ஓகே, 6ஓட டபுள் 12 வருது. அப்போ 12ஓட டபுள் 24. அப்போ 12 2s 24. அண்ட் தென் 24ஓட டபுள் 48. ஸோ அப்போ என்ன பண்ணும், டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது இதில். ஸோ 6 இதோட டிஃப்ரென்ஸ் 6, 12, 24, 48 போகுது. இந்த 6ஓட டபுள் தான் இப்போ 12 ஆகுது. ஸோ இதே மாதிரி போகணும். அப்போ 48ஓட டபுள் பார்த்தீங்கன்னா 96. ஓகே, ஸோ 96ஓட 106 ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம் கிடச்சோம். நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 106 96ஓட ஆட் பண்ணிங்கன்னா 12. ஸோ 1 202. ஓகே, 202 இஸ் த ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சீரீஸ் பாருங்கள். நெக்ஸ்ட் சீரீஸில் 1 கொஷின் ஆஃப் 27, 64, 125. இதை பார்த்தீங்கனாலே உங்களால் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஸ்கொயரிங் தெரிஞ்சிருந்தாலோ இல்லை க்யூப் தெரிஞ்சிருந்தாலோ இந்த சீரீஸை நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். இது என்ன டேர்ம்னா 27, 3 க்யூப் வந்து 27. அதே மாதிரி 4 க்யூப் பார்த்தீங்கன்னா 64, 5 க்யூப் பார்த்தீங்கன்னா 125. அப்போ இது வந்து என்ன தெரியுதுன்னா உங்களுக்கு இது வந்து 1 க்யூபாக இருந்திருக்கும், இது வந்து 3 க்யூப்டாக இருந்திருக்கும், இது 4 க்யூப், இது 5 க்யூப். ஓகே, 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 27 கிடைக்கும். ஓகே, 3 3s are 9, 9 3s are 27. அதே மாதிரி 4 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 64 கிடைக்கும். 5 க்யூப் 125. அப்போ இங்கே என்ன இருந்திருக்கும்னா நமக்கு மிஸ்ஸிங் டேர்ம் வந்து 2 க்யூப்டாக இருந்திருக்கும். அப்போ 2 க்யூப்ங்கிறது என்ன ஆன்சர் வரும்னா 8. ஓகே, ஸோ 8 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு 5 செட் ஆஃப் சீரீஸ் பார்க்கலாம். அதில் பாருங்கள் 25, 16, 4, 1 வருது. 25 பாருங்கள், இது வந்து நம்மளோட டேர்ம் வந்து ஸ்கொயரிங் டேர்ம் வர மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இதை பார்த்தீங்கனாலே சீரீஸ் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இது 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ எகெயின் இங்கே 3 ஸ்கொயர் ஆகணும், இது 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போ இது என்ன நடந்திருக்கு, இங்கே 5 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். அப்போ இங்கே 3 ஸ்கொயர் வந்திருக்கணும், இது 2 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 3 3s are 9. அடுத்து நெக்ஸ்ட் சீரீஸ் பார்க்கலாமா. 12, 14, 17, 13 வந்து பாருங்கள். 12 இருக்குது, அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 14, 17 இன்க்ரீஸ் ஆகி போகுது. அதுக்கப்புறம் எகெயின் 2 டிக்ரீஸ் ஆகிருக்கு, எகெயின் 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்புறம் எகெயின் டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கும்னா ப்ளஸ் மைனஸ்னு ஏதாவது நடந்திருக்கும். அப்போ இங்கேருந்து +2 போட்டிங்கன்னா 14 வரும். ஓகே, ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் +2 இருக்கும். இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது வந்து +3, 14 + 3 17. அடுத்து எகெயின் இப்போ இதில் என்ன நடந்திருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ மைனஸ் நடந்திருக்கும். 17 - 4 போட்டிங்கன்னா 13 வருது. அப்போ பாருங்கள் எகெயின் இதுவும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ டிக்ரீஸ் ஆனோன்னா இது பாருங்கள் மைனஸில் தான் இருக்கும். அப்போ 13 - 5 போட்டிங்கன்னா 8 கிடைக்குது. ஓகேயா? அப்போ இது எப்படி போயிருக்கு பாருங்கள் சீரீஸ் 2 3 4 5 வருது. ஆனால் சைன் பாருங்கள் ++, -. ஸோ 2 ப்ளஸ் வந்திருக்கு, 2 மைனஸ் வந்திருக்கு. இப்போ எகெயின் நம்மளுக்கு என்ன வரணும்னா 2 ப்ளஸ் வரணும். ஸோ அப்போ நம்பர்ஸ் எப்படி வருதுன்னா 2 3 4 5 வருது. அப்போ இங்கே 6 இருக்கணும், இங்கே 7, இங்கே 8, இங்கே 9, அடுத்து நம்மளுக்கு வருது 10 வந்துருக்கணும். ஆனால் சைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 ப்ளஸ், அப்புறம் 2 மைனஸ் இருக்குது. இப்போ எகெயின் 2 ப்ளஸ் 2 மைனஸ் வரணும், எகெயின் இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஓகேயா? அப்போ இப்போ பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். 13 - 5 8 வருது கரெக்டாக. 8ல் 8 + 6 போட்டிங்கன்னா 14 கரெக்டு. அப்போ 14 + 7 21. 21 - 8 போட்டிங்கன்னா 13 கரெக்டு. 13 - 9 4 வருது. ஓகே, அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன கிடைக்குன்னா 4 + 10 வரணும். ஸோ 4 + 10 14 இஸ் த ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து 14. நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட்டில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 5 7 12 13 அப்படின்னு இன்க்ரீஸ் தான் ஆகிருக்கு. ஸோ அடிஷன் டெக்ஸ்ட் ப்ரைஸாக இருக்கலாம். ஸோ என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் 5 2ஓட +3 போட்டிங்கன்னா 5 கிடைக்கும். 5ஓட +2 போட்டிங்கன்னா ஸோ டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆனாலும் 1 டிக்ரீஸ் ஆகும். ஸோ இது வரதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 5 + 2 போட்டு பாருங்கள் 7 கிடைக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 7 கிடைக்குது. ஓகேயா? அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 7 கிடைக்குது. அதே மாதிரி எகெயின் 5 + 7 ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 7 கிடைக்குது. 5 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 12 கிடைக்குது பாருங்கள் 7. ஓகே, அப்போ எகெயின் இதை என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், இதை ஆட் பண்ணணும், அடுத்த சேம் நம்பர் கிடைக்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த நம்பர் கிடைக்கும். இதை ஆட் பண்ணிங்கன்னா அதுக்கு அடுத்த நம்பர் கிடைக்கும். ஓகேயா? அப்போ நமக்கு என்ன கிடைக்குது 7 + 5 12 வருது. 12 + 7 19 வருது.
ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸை அதுக்கு முன்னாடி உள்ள 2 டேர்ம்ஸை ஆட் பண்ணிங்கன்னா தேர்ட் டேர்ம் கிடைக்கிற மாதிரி வருது. அண்ட் தென் again 19 + 12 31, 31 + 19 50. ஸோ 50 + 31 போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேயா? ஸோ 50 60 70 80 81 இஸ் த ஆன்சர். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து எப்படின்னா இப்போ இந்த சீரீஸ் எல்லாம் நீங்கள் வந்து எகெயின் போட்டு பாருங்கள். இது பார்த்ததோடு நிறுத்தாமல் இந்த சீரீஸை நம்பர்ஸை மட்டும் நீங்களாக எடுத்து நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக நம்பர் சீரீஸை சால்வ் பண்ணலாம். ஓகேயா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டில் பாருங்கள் 15 12 17. ஸோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எகெயின் டிக்ரீஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ என்ன நடக்கும்னா இதில் உள்ள டிஃப்ரென்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு 15 - 12 பார்த்தீங்கன்னா 3 வரும். ஓகேயா? ஸோ இது வந்து -15 - 3 போட்டிங்கன்னா 12 கிடைக்கும். அண்ட் தென் இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அப்போ ப்ளஸ் நடந்திருக்கும். அப்போ 12 + 5 போட்டிங்கன்னா 17 கிடைக்கும். அப்போ 3 5 எகெயின் அடுத்து என்ன வரணும்னா 7 வரலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 9. அப்போ 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 5 7 9 தென் 11 தென் 13 தென் இங்கே 15 வந்திருக்கும். ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இங்கே ஃபஸ்ட்டு சைன் பாருங்கள் மைனஸில் இருக்குது, இது ப்ளஸில் இருக்குது. எகெயின் நம்மளுக்கு என்ன வரணும்னா மைனஸில் வரணும், அடுத்த ப்ளஸ் வரணும், அப்புறம் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் இப்படி தான் போகும். ஓகே, ஸோ -3 + 5 12 + 5 17. 17 - 7 பார்த்தீங்கன்னா 10 வருது. கரெக்டாக 10 + 9 நம்மளோட மிஸ்ஸிங் டேர்ம் எவ்வளோ வருதுன்னா 19 வரணும். ஓகேயா? ஸோ 19 இஸ் த ஆன்சர். இப்போ 19ஓட செக் பண்ணி பாருங்கள். 19 - 11 8 கிடைக்குதா? ஸோ 8 + 13 21. 21லேருந்து 15 மைனஸ் பண்ணிங்கன்னா 6 கிடைக்கும். ஸோ தி சீரீஸ் வந்து 2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, சைன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு, மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னு. ஓகேயா? இந்த சீரீஸ் பாருங்கள், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 4 6 12 30 90 315 இருக்குது. இதில் 4 இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த சீரீஸை பாருங்கள் எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. லாஸ்ட்டாக பாருங்கள் 315 இருக்குது. 90லேருந்து 315 இருக்குது. ஸோ இதில் மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பாக டெக்ஸ்ட் ப்ரைஸ் ஆகிருக்கும். அப்போ மல்டிப்ளிகேஷன்னா இதோட எதை மல்டிப்ளை பண்ணால் 6 கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். 4ஓட 4 2s 4 1s ட்ரை பண்ணிங்கனாலும் வராது, 4 2s ட்ரை பண்ணாலும் வராது. அப்போனா என்ன பண்ணலாம், அடுத்த டேர்ம் ட்ரை பண்ணி பாருங்கள். 6 2s 12 கிடைக்குமா? ஸோ இதோட 6 2s போட்டிங்கன்னா 12 கிடைக்குது. 12 × 30 இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வரல நமக்கு. எகெயின் நம்ம இதை ட்ரை பண்ணி பாருங்கள். 30 × 3 போடலாம். ஓகேயா? 3 போட்டிங்கன்னா 3 0s 30 3 × 0 0 அண்ட் தென் 3 3s 90 கிடைக்குது. ஓகேயா? ஸோ இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இங்கே 2 வருது, இங்கே 3 வருது மல்டிப்ளையில். அப்போ இங்கே என்ன வந்திருக்குன்னா இதை விட 2 விட கம்மியான நம்பர் தான் வந்திருக்கும். 1 போட்டால் வரல. ஸோ 1.5 போட்டு பார்க்கலாம். ஓகேயா? ஸோ × 1.5 போட்டு பார்க்கலாம். ஸோ 4 இதை வந்து 1.5 டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடலாம். அதாவது 15 × 4 5 4s 20 4s 4 5 6 6 வருதா 60 வருது. அதில் 1.5ங்கிறனால ஒரு புள்ளி தள்ளி வச்சோம்னா 6 கிடைக்கும் நமக்கு ஆன்சர். அப்போ 6 ஆன்சர் வருதா? அப்போ 4 × 1.5 போட்டிங்கன்னா 6 கிடைக்குது. அண்ட் தென் 6 × 12. அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.5 ஆட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 1.5 அடுத்து 2 அண்ட் தென் எகெயின் இது எதோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்கன்னா 2.5 இருந்திருக்கும். ஓகே, இது 3 இருக்குது. அண்ட் தென் இது வந்து 3.5 மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு மிஸ்ஸிங் டேர்ம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கா 3.5 அடுத்து 4. ஓகே, 0.5 மல்டிப்ளை பண்ணிக்காங்க. ஓகே, ஸோ இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் நம்பர் டிஃப்ரென்ஸ் எப்படின்னா 0.5 மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, 6 2s 12 12 × 2.5 போட்டு பார்க்கலாம், 30 வருதான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ 12 × 25 அதாவது 2.5. ஸோ 5 2s 10 மிச்சம் 1 5. ஓகே, 6 வருது. அண்ட் தென் 4 இது வந்து 2. ஓகே, 0 போட்டிங்கன்னா 10 3 30 வருதா? இதுலேருந்து ஒரு புள்ளி தள்ளி வச்சிங்கன்னா 30 கிடைக்கும். ஓகே, 30 கிடைக்குது. ஸோ இப்போ இதுதான் கரெக்ட். இந்த சீரீஸ் எப்படி போட்டிருக்காங்கன்னா 1.5 × 1.5 × 2 × 2.5 × 3 × 3.5 × 4ன்னு போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ 315 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறது தான் ஆன்சர். ஓகே, அப்போ இங்கே 315 இருக்குது. 315 × 4 அப்போ 5 4s 20 மிச்சம் 2 4 5 6 4 3s 12. அப்போ நமக்கு என்ன ஆன்சர்னா இதுக்கு 1 2 6 0. இதுதான் இந்த சீரீஸோட மிஸ்ஸிங் டேர்மோட ஆன்சர். இன்றைக்கி ஒரு 10 செட் ஆஃப் சீரீஸ் மிஸ்ஸிங் சீரீஸ் பார்த்தோம். இது நல்லா போட்டு பாருங்கள். நான் போடுற வீடியோஸை பார்த்தாலே போதும், நம்பர் சீரீஸில் எந்த கொஷின் எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். நம்பர் சீரீஸோட எல்லா பேட்டர்னும் நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி
If you like this video, don't forget to hit the subscribe button. Thank you.